பக்தி பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் பண்டிட் உத்திரகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார் நம்ம இன்னைக்கு சனி பெயர்ச்சி பலாபலன்கள் பார்க்கலாங்க சார். அந்த வரிசையில சனி பெயர்ச்சி இந்த வருடம் எத்தகைய சிறப்பானது அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார். பொதுவாவே சனி பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் குருவின் வீட்டுக்கு வரதே ஒரு சிறப்பான அமைப்புங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா ராசிக்கும் பார்த்தீங்கன்னா, குருவின் வீட்ல சனி பகவான் வர்றதுனால, அனைத்து ராசிக்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான பலன்கள் தான் இருக்குங்க. மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரி பலன்கள் தருங்க? மேச ராசிக்கு 12ஆம் இடத்து குரு மிகவும் சிறப்பான அமைப்புங்க. பொருளாதார விரயங்கள் இருந்தாலும், அது உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்குங்க. கட்டாயம் பொருளாதார வரவுகள் மிகவும் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புங்க. அதே மாரி வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள கொடுத்து, உங்களுக்கு வருமானத்த அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு அமைப்பு சனியினுடைய பார்வை இருக்கிறனால, உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில சில சங்கடங்கள் இருக்கும். அதை நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஆக மொத்தம் பொருளாதாரத்தில நல்ல அபரிதமான வளர்ச்சிய குடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புங்க இந்த அமைப்பு. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி அமையுது? ரிஷப ராசிக்கு சார் 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றது மிகவும் அருமையான அமைப்புங்க. இங்க பார்த்தீங்கன்னா, லாபங்கள் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைங்க. இருந்தாலும் நீங்க லாபங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைய குடுக்குதுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்க ராசியே சனி பகவான் பார்க்கறது, அதுவும் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்ல உங்களுக்கு சங்கடங்கள் குடுக்கக்கூடிய அமைப்புங்க. அப்போ நீங்க எல்லா விதத்திலயும் போராட்ட குணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க இந்த அமைப்பு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை வரதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகள் மூலியமா சில சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதனால இந்த 3 விஷயத்துல நீங்க சில இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறது மிகவும் சிறப்பா இருக்குங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி ஒரு அமைப்புல இருக்கு? மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றது, தொழில்ல நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு தொழில்ல அபரிமிதமான வளர்ச்சி இருந்தாலும், கட்டாயம் செலவுகளும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமா இருக்குங்க. அப்போ செலவுகளும் இருக்கும், வருமானம் இருக்குங்கிறது தான் ஒரு சிறப்பான அமைப்புங்க. 4ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சில படிப்புகள்ல குழந்தைகளுக்கு படிப்புல சில சங்கடங்கள் இருக்குங்க. அதனால நீங்க படிக்கிற குழந்தைக மிகவும் கவனமா கையாளும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு சிறப்பான அமைப்புங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எத்தகைய சிறப்புகளை தருதுங்க சார்? சார் கடகராசிக்கு நெகட்டிவ் மாரி பாசிட்டிவ் வரக்கூடிய அமைப்புங்க. 8ஆம் இடத்துல இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போறது. எல்லா விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. புது வீடு வாங்குவீங்க. அதாவது புது பைக்கு, புது மொபைல் எல்லாமே புதுசா வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. ஏன்னா 9ஆம் இடம் வலுவா இருக்குங்க. 9ஆம் அதிபதியும் மிகவும் சிறப்பா 12ஆம் இடத்திலேயே வரப்போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்களுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க இந்த அமைப்பு. அப்போ எல்லா விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு கட்டாயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த அமைப்புங்க. இப்ப இதனால பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருது. படிப்பு விஷயத்தில மட்டும் சில தடங்கல் வரக்கூடிய அமைப்புங்க. அதை மட்டும் நீங்க கவனிச்சு பார்த்துட்டீங்கன்னா, கட்டாயம் கடகராசிக்கு சிறப்பா இருக்கக்கூடிய நல்ல ஆண்டு. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எத்தகைய சிறப்புகளை தருங்க? சார் சிம்ம ராசிக்கு சனி பகவான் குருவின் வீட்டுக்கு 8ஆம் வீட்டுக்கு வர்றது, சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு ஆரம்பத்தில எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அடுத்த வருஷம் கொஞ்சம் சிவியர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதனால புதுசா எதுவும் பண்ணக்கூடாதுங்க. புதிய தொழில்ல முதலீடு செய்றது, புதிய வேலை மாற்றங்கள், கல்யாணம் பண்றது சார். தயவுசெய்து இப்போ ஒத்தி வைக்கலாம். தப்பே இல்ல. ஏன்னா புதிதாக செய்யக்கூடிய அனைத்துக்கும் தடங்கல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. அதனால சிம்ம ராசிக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் புதுசா எந்த விஷயத்தையும் தொடங்க வேண்டாம். ஆஸ் யூசுவலா இருக்கிறத அப்படியே போயிட்டு இருந்தாவே சிறப்பா இருக்குங்க சார். கன்னி ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி எத்தகைய சிறப்புகளை தரும் சார்? சார் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றது, சில சங்கடங்கள் இருந்தாலும், மனைவி, பங்குதாரர்கள் மூலியமா சங்கடங்கள் இருந்தாலும், அது உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்புல தான் வருங்க. இருந்தாலும் பொருளாதார வரவுகள் மிகவும் சிறப்பா இருக்குங்க. நல்ல செலவுகள் இருக்குங்க. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலத்த தொடர்பு மூலியமா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. அப்போ தாராளமா நீங்க பொருளாதாரத்தில நான் ஒரு ஸ்டெப் மேல ஏறக்கூடிய அமைப்பு இந்த வருடம் சனி பெயர்ச்சியின் மூலியமா உங்களுக்கு இருக்குங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எத்தகைய சிறப்புகளை தருங்க சார்? சார் துலாம் ராசிக்கு தான் இருக்கிற ராசிகள வச்சு மிகவும் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை மாற்றம் இருக்குங்க. அதாவது வேலையில நல்ல புரமோஷன் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, எம்டி அதாவது உயர் அதிகாரிகளுடைய நல்ல சப்போர்ட் இருக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் தான். இந்த சனி பெயர்ச்சி உயர் அதிகாரிகள் மூலியம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய அருமையான அமைப்புங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடம் வலுவாகுதுங்க. 12ஆம் இடத்துல இதுவரை இருந்த கேது பகவான் 11ஆம் இடத்துக்கு போறது மிகவும் சிறப்பான அமைப்புங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பிசினஸ்ல
லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு தாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து விஷயத்திலயும் வந்து இந்த வருடம் வந்து இந்த சனி பெயர்ச்சியின் மூலியமா நல்ல பணவரவுகளும், அதன் மூலியமா உங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்கிரீஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதாவது துலாவத பொறுத்தளவு ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க இந்த வருஷம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எத்தனை சிறப்புகள தரும் சார்? விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை 4ஆம் இடத்துல இருந்து வந்த சங்கடங்கள் விலகி 5ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம் வந்து மிகவும் வலுவாகுதுங்க. அப்ப குரு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல மிகவும் லாபஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கிறது உங்களுக்கு வந்து இதுநாள் வரை இருந்து வந்த அனைத்து விதமான போட்டி மனப்பான்மையும் விலகக்கூடியதுங்க. சார் உங்களுடைய போட்டியாளர்கள் வந்து உங்கள விட்டு விலகப் போறாங்க சார். போட்டியாளர்கள் நீங்க தான் சார் வின் பண்ண போறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு வந்து போட்டிகள் வந்து விலகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. இதன் மூலியமா உங்களுடைய பிசினஸ் வந்து பன்மடங்கு அதிகரிக்க போகுதுங்க. அப்போ வந்து இந்த விருச்சிக ராசிய பொறுத்தளவுல எல்லா விஷயத்திலயும் நன்மைகள் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு தாங்க இந்த ஆண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி எத்தகைய சிறப்புகளை தரும் சார்? சார் தனுசு ராசிக்கு வந்து இதுவரை 3ஆம் இடத்துல இருந்து வந்த அதாவது லாபங்கள், தைரியஸ்தானத்துல இருந்து வந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போறது ஒரு நல்ல அமைப்புங்க. இதன் மூலியமா உங்களுடைய படிப்பு துறையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகப் போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் அதாவது அதிகரிக்க போகுதுங்க. ஸ்டேட்டஸ் விஷயத்துல இருந்து வந்த எல்லா சங்கடங்களும் விலகப் போகுது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரமாகட்டும், உங்களுக்கு வந்து பிசினஸ் துறையில வந்து நீங்க தான் சார் ராஜா. இதுவரை வந்து பிசினஸ்ல வந்து சார் லாஸ் ஆயிட்டே இருக்குன்னா, கட்டாயம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குங்க. அதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புது வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு மிகவும் சிறப்பா இருக்குங்க. உறவின் வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புது வீடு அப்படிங்கிறத விட தோட்டம் வாங்குவீங்க. அதாவது இ இடங்கள்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புங்க. தோட்டம் வாங்குறது, அதாவது ஃப்ளாட் வாங்குறது, இந்த மாரி அமைப்பெல்லாம் வந்து மிகவும் சிறப்பா இருக்குங்க. அப்போ வந்து இடங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அருமையான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எத்தகைய சிறப்புகளை தரும்? மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனி அமைப்பு முடியறதே ஒரு அபாடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் சார். இந்த அமைப்பின் மூலியமா உங்களுக்கு வந்து பொருளாதார விஷயத்திலயும் எல்லா சங்கடங்களும் இந்த வருஷம் விலகப் போகுதுங்க. அதே பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் சார். கட்டாயம் இந்த வருஷம் வேலை கிடைச்சிடும் சார். ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு குருவின் வீட்டுக்கு போறது ஒரு நல்ல அமைப்புங்க. அப்போ வந்து எல்லா விதத்திலயும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான அமைப்பா தான் இருக்குங்க. மகர ராசி பெண்களுக்கு வந்துங்க, கட்டாயம் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போறது, திருமணமே நடக்கல சார். இதுவரைக்கும் திருமணம் வந்து நெறைய தடைகள் ஆயிட்டு இருக்குன்னா, கட்டாயம் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய, நல்ல கணவர் மார்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனிப்பெயர்ச்சி தாங்க இந்த சனிப்பெயர்ச்சி. கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எத்தகைய சிறப்புகளை தருங்க சார்? கும்ப ராசிக்கு வந்து ராசியிலேயே இருந்த சனி பகவான் குருவின் வீட்டுக்கு போறது ஒரு நிம்மதியான காலகட்டங்க. இதுவரைக்கும் நல்லதே சார், நல்லதே நடக்க வேண்டாம். கெட்டது நடக்காம இருந்தாவே போதும் அப்படிங்கிறதான் வாழ்க்கையினுடைய அமைப்புங்க. அந்த கெட்டது எல்லாமே இனி விலகப் போகுதுங்க. உங்கள விட்டு சூழ்ந்திருந்த இருள் வந்து விலகப் போகுது. அப்போ அந்த இருள் விலகுனாவே நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லா ஆகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. இதுநாள் வரை இருந்து வந்த அனைத்து சங்கடங்களும் விலகப் போகுது. உங்களுக்கு பொருளாதார நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தாங்க இந்த வருடம் சனி பெயர்ச்சியின் மூலியமா. மீன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எத்தகைய சிறப்புகளை தரும் சார்? சார் மீன ராசிக்கு வந்து அதாவது சனி வந்து 12ஆம் இடத்துல இருந்த சனி, இப்போ வந்து உங்க ராசிக்குள்ளேயே வராருங்க. அனைத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி தாங்க இந்த பயிற்சி. எப்பவுமே வந்து படிப்பினைங்கிறது கட்டாயம் எல்லா தரப்பு மக்களுக்குமே தேவைப்படக்கூடிய அமைப்புங்க. அது வந்து உங்களுக்கு இந்த வருடத்துல இருந்து சனி பகவான் உங்களுக்கு உணர்த்தப் போறார். வாழ்க்கைனா என்னன்னு உணர்த்தப் போறார். பணம்னா என்னன்னு உணர்த்தப் போறார். நண்பர்கள் யாரு? உறவினர்கள் யாரு? பங்குதாரர்கள் யாரு? எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு தாங்க இந்த ஆண்டு. இந்த ஆண்டுல நீங்க கட்டாயம் நல்ல விஷயங்கள தெரிஞ்சுக்குவீங்க. கெட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. 12 ராசிகளுக்கும் சனி பயிற்சி பலன்கள் பார்த்தோம் சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்குங்க சார். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். வணக்கம்.